வணக்கம். ஆரோக்கியமான நல்ல சுவை நிறைந்த சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 240 கிராம் ரடிஸ் எடுத்திருக்கிறேன். இந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டு நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இதுண்ட தோலை சீவ தேவையில் தோலோடையே சாப்பிடலாம். இவ்வாறு நன்றாக கழுவி எடுத்த பிறகு நான் மெல்லிசா நீட்டு வாக்கில் வெட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். பட்டு கத்தரிக்காய் சம்பல் இன்னும் சம்பல் செய்முறைகள் பார்க்க விருப்பமாண்டா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். நார்மலாக சமைக்கிற பெரிய முள்ளங்கின்ற வாசமும் சுவையும் போலத்தான் இதுவும். நான் இன்றைக்கு இந்த சம்பல் பச்சையாக செய்து காட்ட போகிறேன். இந்த ரடிஸில் பச்சையாக சம்பல் சாப்பிட்டீங்களாண்டா மிகவும் ஆரோக்கியமானது. இந்த சம்பலுக்கு எங்களோட ஊர் சிவப்பு வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குமாண்டா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து சம்பல் செய்தீங்களாண்டா இன்னும் சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே விற்கிற சிவப்பு சலாட் ஒனியனும் நீங்கள் பாவிக்கலாம். சம்பலுக்கு நான் 3 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 2 உள்ளியை இவ்வாறு சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். உள்ளியெல்லாம் இவ்வாறு நீங்கள் பச்சையாக நீங்கள் சேர்த்து சம்பல் செய்தீங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும். இதோட நான் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிள்ளை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மல்லி இலையும் இந்த சம்பலுக்கு பாவிக்கலாம். எனக்கு மல்லி இலையை விட கருவேப்பிள்ளை சேர்த்து செய்கிறது நல்ல சுவையாக இருக்கிறது. வெட்டி வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அரை தேக்கரண்டி உடனே இடித்து சேர்த்த மிளகு சேர்த்துருக்கிறேன். இவ்வாறு நீங்கள் உடனே இடித்து சேர்த்தீங்களா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து கொள்கிறேன். இந்த சம்பல் பிரியாணி, இறைச்சிக்கறி, மீன் குழம்பு, மரக்கறி சாப்பாடோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த சம்பலுக்கு மிளகுத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் வெட்டுத்தூள் சேர்த்தும் சம்பல் செய்யலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையான சம்பல் தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.